ஹாய் ஆல், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது புல்லியன் ஆர்ட்டில் ரோஸ் பட்டன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு நான் 8x8 60 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் 2 கோடு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோடு போட்டு தான் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? சின்னதாக ஒரு மார்க்கிங் ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் நம்ம எப்போதுமே எதுவாக இருந்தாலுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக நான் இப்போது ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இது வேறு மாதிரி மெத்தடு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டைப் கிடையாது, இது டைப் 2. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து நான் குத்தி நூலை வெளில எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் த்ரெட்டை பிடிச்சிருக்கேன்ல, பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த கையில் பிடிச்சிக்கிட்டு கூட இப்படி ரொட்டேட் பண்ணலாம். நான் ஒரே கையில் நான் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நல்லா நீங்கள் போடுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிறதுனால பிடிச்சிக்கலாம். இப்படி நான் ஒரே கையில் நான் பிடிச்சிக்கிட்டு நீடில் இப்படி ஒன் சைடில் கீழே உள்ள த்ரெட்டில் மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் அந்த புல்லியன் ஆர்ட்க்கு உள்ள அந்த ரிங்காக தெரியுதுல, அந்த ஷேப் வந்து ரொம்பவே அழகாக வரும். ஓகேங்களா? கீழே இப்போ போட்டதுக்கப்புறம் இன்னொரு கையை யூஸ் பண்ணி நம்ம கீழே பிடிச்சி இழுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 கையை கூட நீங்கள் யூஸ் பண்ணி போடுறதா இருந்தால் போடலாம். இப்போ கீழே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போது இது லூஸானால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே மேலே இருக்குல்ல, இப்போ நான் கை வச்சு நின்றுட்டுருக்கேன்னா அதை நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணி நீங்கள் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மெத்தடில் அப்படி பண்ணால் நம்மளுக்கு அது ஃபினிஷிங்கே வேறு மாதிரி தான் வரும். இது நல்லா அழகாக வரும். இந்த மெத்தட் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, புட்டிக் ஸ்டைலில் உள்ளவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்களே. நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணி போடுங்க. ஓகேங்களா? நான் மெத்தடெல்லாம் தெரியணுன்றதுக்காக நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இது புட்டிக் ஸ்டைலில் உள்ளவங்க, நல்லா ஆரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை நல்லா இப்போ இழுத்துட்டு கீழே நம்ம பஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இந்த எட்ஜஸ் ஒட்டி நம்ம பஞ்ச் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்ம அடுத்த கோடு போட்டிருக்கோம்ல, அங்கே போய்க்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ பக்கத்தில் இங்கே கோடு போட்டிருக்கோமா, இதில் நான் கொண்டு போய் நீடில் வெளில இழுத்துக்கலாம். இப்படி பிடிச்சிக்கிட்டு கூட நம்ம சுற்றலாம். ஓகேங்களா? நான் இப்படி ஒரே இதில் பிடிச்சிக்கிட்டு நான் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு இப்படி பண்ணுறதுக்கு தான் ஈஸியாக வரும். ஆனால் இதே மெத்தடில் நீங்கள் இன்னொரு கையை யூஸ் பண்ணி கூட நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம். உங்களுக்கு இப்போ தெரியுதுங்களா, நான் நீடில் பஞ்ச் பண்ணும்போதே அந்த நீடிலுக்குள்ளே அந்த ரிங்காக இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் வரும். நம்ம இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது நல்ல விசிபிளாக தெரியும். பார்க்குறவங்களுக்கும் நல்ல பார்வையாக பளிச்சுன்னு தெரியும் அந்த புல்லியன் ஆர்ட். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்கிட்டு அந்த கொஞ்சோண்டு ரிங் இருக்குல்ல, அதை உள்ளே விட்டு நான் இழுத்துக்கிறேன். இதில் உங்களுக்கு நாட்டு நீங்கள் அதிகமாக சுற்றிட்டிங்கன்னா கூட மேலே உள்ளதில் 2 இதை பிரித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கூட வந்துடும். அதையும் கூட நான் இந்த மெத்தட்லேயே நான் செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? இதை ஃபுல்லாகவே நான் ஒரு ரோஸ் பேட்டர்னில் நான் போட்டு காட்ட போகிறேன். இப்போ இங்கே 2 இதை நம்ம உள்ளே போட்டாச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் நான் டார்க் மார்க் பண்ணிக்கிட்டு நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ நான் பேனா வச்சு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கேயும் இந்த இடத்துல இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரா மாதிரி நான் 2 டாட் வச்சுக்கிறேன். நீங்கள் கோடு வச்சுக்கிறதுனா கூட கோடு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் டாட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே நான் வந்து
அப்படியே சுற்றிக்கிறேன். எப்போதும் சுற்றுற மாதிரி தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்படி சுற்றிக்கிட்டு கரெக்டாக அந்த எட்ஜஸ் வந்து முடியுது பாருங்கள். அந்த த்ரெட்டோட அந்த எட்ஜஸ் முடியும் போது அப்போ தான் நீடில் பஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? கண்டிப்பாக வீடியோவை நல்ல டீட்டெயில்டாக பாருங்கள். ஏன்னா நான் ஒரு விஷயத்த ஒரு இடத்துல சொல்ல வேண்டியதை நான் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒரே ஒட்டுக்காக குமிச்சு அந்த அளவுக்கு நம்ம யாரும் மெமரியில் உள்ள நம்ம கிடையாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாலேஜும் நம்ம தருவோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுங்க. ஓகேங்களா? அந்த விட்டு கரெக்டாக அந்த நம்ம சுற்றிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் கூட நம்மளுக்கு அங்கே த்ரெட் இல்லாதப்போ தான் நம்ம பஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி எல்லாத்துலேயும் பண்ணுறேன்றதை நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல இந்த அளவுக்கு நான் வச்சுக்கிட்டு இப்போ இங்கே நீடில் வந்துடுச்சா? இப்போ மேலே பிடிச்சி இழுத்துக்கிறேன். இப்படியே இழுத்துக்கிட்டு நம்ம டைட் பண்ணோன்னா இதில் டைட் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ டைட் ஆகிடுச்சா? இப்போ நல்லா அழகாக தெரியுதா? இப்போ இந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். பஞ்ச் பண்ணி இழுத்துட்றேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் டாட் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு இது போக போக வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம வரைஞ்சோம்ல, ஃபஸ்ட்டு போட்ட அந்த டாட்டுக்கு ஒரு கரெக்டான கொஞ்சம் மிட் பாயிண்ட்டு, அது கொஞ்சம் கரெக்டான சென்டர் பார்ட்டிஷன் இல்லை, கொஞ்சம் தள்ளி நீங்கள் மிட் பாயிண்ட் கூட மார்க் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மறுபடியும் அதே மாதிரி நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். த்ரெட்டில் இப்படி சுற்றி சுற்றி கொண்டு வாங்க. கண்டிப்பாக இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் நான் குத்துறேன். ரொம்ப கேப் வச்சு குத்துனாலும் அது பிசுறு வந்த மாதிரி தெரியும். அது நீங்கள் போடும்போது நீங்கள் கேப் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டுருங்க. மறுபடியும் அந்த லூப் குட்டியாக வரும்ல, இப்போ நம்ம லூஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம கையை வச்சுட்டு நம்ம 2 ஃபிங்கர்ஸ்க்கு இடையில இதை மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கும்போதே அது மறுபடியும் நம்மளுக்கு அது லூஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு டைட்னஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, லூஸாக இருந்துச்சு. நான் மறுபடியும் கீழே த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நான் கையை 2 விரலில் மாட்டி பிரித்து டைட் பண்ணும்போது அது எனக்கு கண்டிப்பாக டைட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஃப்ரிங் எல்லாமே வந்து ஒன்றா தான் சேரும், பிரிஞ்சு போகாது. கண்டிப்பாக நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சா? அப்படியே கீழே நீடில் பஞ்ச் பண்ணிட வேண்டியதான். அதை ஒட்டியே பஞ்ச் பண்ணி மறுபடியும் நம்மளுக்கு இப்போ எப்படி வேணும், அதோட இப்போ போட்டதோட பாதி மிட் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இப்போயும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இப்படியே நம்ம போட்டதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு போனோன்னா நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு அந்த ரோஸ் பேட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? புல்லியன் நாட் வச்சு ஒரு ரோஸ் பேட்டர்ன் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா இதில் எந்த அளவுக்கு அந்த ஸ்ப்ரிங் வந்திருக்குன்னு? புல்லியன் நாட்டுன்னும் போது அந்த ஸ்ப்ரிங் வரது தான் அதோட அழகே. இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இதை மாதிரி போடலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு வேணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக 1 or 2 டைம்ஸ் கூட இதை போட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். எல்லாமே ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வரமாட்டேங்குது, ஏதாச்சும் டெக்னிக் இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கான டெக்னிக் இது தான். நான் எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கான டெக்னிக் எதுவுமே கிடையாது. வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை புரியலையா மறுபடியும் வச்சு பாருங்கள். அதனால எந்த தப்பு கிடையாது. நீங்கள் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, கற்றுக்க போகிறீங்க. உங்களுக்கு புரியலையா அதை மறுபடியும் வச்சு பாருங்கள். அதனால் எந்த தப்புமே கிடையாது. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு இடத்துல வராது கண்டிப்பாக இன்னொரு இடத்துல ஒரு 2 தடவை வரலையா 3ஆவது தடவை கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண தான் வரும். இப்போல்லாம் நான் மார்க் பண்ண மாட்டேன். நான் இது உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் வச்சு காமிச்சிட்டேன். இப்போ அந்த மிட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இல்லைனா மிட் பாயிண்டில் கூட நீங்கள் வச்சுக்கிட்டு கொண்டு வரலாம். ஓகேங்களா? இப்போ நான் அதே மாதிரி ஒரு ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு நான் சுற்றிக்கிறேன். நீங்கள் 2 கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு ஹேண்ட்லேயே தான் அந்த த்ரெட்டை மேலே இழுத்துட்டு பிடிச்சி நான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ எனக்கு த்ரெட்டு போகிற வரைக்குமே அந்த நீடில் நான் எடுக்கிற வரைக்குமே எனக்கு பிசிறு தெரிஞ்சிச்சு. இப்போ நீடில் கீழே எடுத்து இழுத்ததுக்கப்புறமா
எனக்கு அந்த ஸ்ப்ரிங்கு கரெக்டாக வந்துட்டு இப்போ நான் டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் நான் நீடில் கீழே இறக்கிக்கிறேன். கண்டிப்பாக கீழே இறக்கி தான் அதுக்கப்புறம் நீடில் மேலே எடுக்கணும். ஓகேங்களா? மறுபடியும் த்ரெட்டை வெளில எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் தள்ளி வந்துட்டா மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக மிட் பாயிண்ட் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் போடும்போது நீங்கள் ஒரு டாட் வச்சுட்டு கூட போடுங்க. இது பெருசாக அவ்வளோவா சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் மிட் பாயிண்ட்லேருந்து எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு தள்ளி வந்துடுச்சு. அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி இப்போ வச்சதுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இதை போட்டுட்டேன். இன்னும் ஒன்று போடணும். அதுக்கு எனக்கு த்ரெட்டு பத்தலை. நான் கீழே எப்போதும் மாதிரி நம்ம போடுவோம்ல, ரிங் நாட்லலாம் முடிச்சு போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி தான் புல்லியன் நாட்லேயும் அதில் நான் முடிச்சு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எப்போதும் நாட் போடுவோம்ல அந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன். மறுபடியும் நான் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். த்ரெட்டை எடுத்து மறுபடியும் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? மறுபடியும் நான் எப்போதும் மாதிரி சுற்றிக்கிறேன். ஓகேங்களா? எப்போது மாதிரி நான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நான் கொண்டு வந்து முடிச்சுக்கிறேன். இது நீங்கள் உள் சைடு குத்தி போட்டால் கரெக்டான ஃபினிஷிங் வரும். இப்போ நான் வெளி சைடே நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது என்னென்னா இப்போ த்ரெட்டு நிறைய யூஸ் பண்ணி போட்டிருக்கனால, ஸ்டாண்ட்ஸ் நிறைய எடுத்துருக்கனால எனக்கு ரொம்ப அடர்த்தியாக தெரியுது. அதனால நான் வெளிப்பக்கமே குத்தி போட்டுக்கிறேன். எப்போது மாதிரி தான். ஓகேங்களா? எப்போது மாதிரி அந்த இதில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் உள்ளே இப்போ போட்டதுக்கு உள்ளே நம்ம குத்தி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வெளி சைடே போட்டு எடுத்துக்கிறேன். பெருசாக எந்த ஒரு ஃபினிஷிங்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. உங்களுக்கு கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உள் சைடில் போட்டுக்கோங்க. எனக்கு இப்போ கேப் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் நான் வெளி சைடுலேயே போட்டு கொண்டு வந்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம புல்லியன் நாட்டில் ரோஸ் பேட்டர்ன் கொண்டு வரணும். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ப்ளைன் நான் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கடைசியாக முடிக்க போகும்போது நம்ம ஒரு ப்ளைன் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகேங்களா? நம்ம வெளியால் கொடுத்ததுக்கு உள்ளால் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் ஃபினிஷிங் வந்திருக்கணுன்றது தான் என்னோடய இது. ஓகேங்களா? உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் உள் சைடே கொடுங்க. ஓகேங்களா? இதில் கொஞ்சம் சின்னதாக ஒரு கேப் வந்திருக்கு. நீங்கள் உள் சைடு கொடுத்தே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் தனியாகவும் இதை போட்டு காட்டுறேன். தனியாக பாருங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இதுலேயுமே வந்து நீங்கள் லீஃப் பேட்டர்ன் எல்லாமே போடலாம். இதான் இந்த அளவுக்கு சுற்றிக்கிட்டு இப்போ கடைசியாக அந்த இடத்துல நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல இறக்கிட்டு நம்ம நீடில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க வேண்டியதான். ஓகேங்களா? கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக எடுக்க வேண்டியதான். லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு வரும். அவ்வளோதான். நீடில் இப்போ கொஞ்சம் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இப்போ இழுத்தா முடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு இது நல்லா அழகாக வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.